அப்பப்பா என்ன வேலை சூரியன் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. டாக்டர் வேற ஒரு நாளைக்கு 3 சட்டை தண்ணி என்ன சொல்லியிருக்காரு. எங்க பாட்டி சொல்லி கேள்விப்பட்டேன். உங்க முன்னோர் எல்லாம் தண்ணியில நீந்துவாங்களாம், கிணத்துல குதிப்பாங்களாம், குட்டையில குளிப்பாங்களாம். ஏன் ஆடு மாடு கூட குட்டையில குளிக்குமாம். ஆனா அதுல குப்பையை கொட்டி கொட்டி தண்ணி வராம பண்ணிட்டாச்சு. ஹலோ ஹலோ தம்பி, செவ்வகத்துல இருந்து அக்கா பேசுறேன். பூமியில எப்படி இருக்கீங்க? எங்க அக்கா ஒரே தண்ணி பஞ்சமா இருக்கு. நான் அதுக்கு தான் அப்பவே சொன்னேன், செவ்வகத்து கிளவி வந்து கேக்குறீங்களா நீங்க? இதோ ராக்கெட் முடிச்சு ராத்திரியே வந்துடுறேன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில். உயரும் முன்மதிப்பு அயல்நாட்டில் என்று மதிப்போடு இருந்த நம் நாட்டின் நிலைமைகளை பார்த்தீர்களா? செவ்வாய் கிரகத்துக்கு குடியேறும் அவலம். என்னங்க நம்ம ஊர்ல புதுசா ஜிம்மு சாமி இருந்திருக்காரு. நம்ம செவ்வாய் போறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு பார்த்து வரலாமா? ஆமா கண்டிப்பாக பார்த்துடலாம். சரி